அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது குரு பகவான் 2024 ஆண்டு மே மாதம் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். குரு பகவானின் பார்வை ரிஷப ராசியில் இருந்து கன்னி, விருச்சிகம், மகர ராசிகளின் மீது விழுது. குரு பகவானினுடைய சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சியால் மகர ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகிறாங்க, அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அல்லது பாதகமான விளைவுகளை உருவாக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு வரும் பொழுது மந்தமான உங்களினுடைய வாழ்க்கை நிலை தெளிவாக மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி அனைத்து விஷயத்துலையுமே நீங்கள் தெளிவாக திட்டமிட்டு உடனுக்குடன் செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு கீழே பணி புரிபவர்களுக்கு மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுப்பீங்க அப்படின்னு நான் சொல்லணும். அதே போல் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே போல் வசீகரமான பேச்சும் மிடுக்கான நடையும் உங்களினுடைய தன்னம்பிக்கையை பறைசாற்றும். கிடைக்க வேண்டிய தானாகவே கிடைத்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா தானாக கிடைத்துவிடும். அதற்காக நீங்கள் பெரிதளவில் சிரமப்பட வேண்டியதாக இருக்காது. அதே போல் வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கப்பெறும். இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தைகள் பிறந்து வம்சம் விருத்தியாக ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் முழுமையான ஆதரவை தந்து உங்களின் கைகளை பலப்படுத்துவாங்க. அதே நேரம் எதுலையுமே அவசரமோ பரபரப்பும் வேண்டாங்க. கொஞ்சம் நிதான போக்குடன் இருக்க பாருங்க. அதே போல தவறு செய்பவர்களிடம் கூட்டு சேர வேண்டாம். இது உங்களுக்கு தான் பிரச்சனையை ஏற்படுத்திடும். அவர்களிடமிருந்து சுமூகமாக விலகிவிடுங்க. கடினமான உழைப்புக்கு நடுவே சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க. மற்றபடி முன் அறிமுகம் இல்லாதவர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பண வசதிக்கு எந்தவித குறைவும் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படாது. இருப்பினும் கடினமாக உழைக்க வேண்டியும் வரலாம். சிலருக்கு அனாவசிய செலவுகள் செய்யவும் நேரிடலாம். அதனால் மனச்சோர்வு ஆகாமல் உங்களுடைய வேலைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. உடல் நலத்தில் அக்கறையோடு இருங்க. அப்பனா உங்களுடைய மருத்துவ செலவு குறையலாம். இல்லைனா அடிக்கடி உடல் உபாதையின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா சில மருத்துவ செலவுகள் உண்டாகும். அதனால் எப்பொழுதுமே உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க. உற்றார் உறவினர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்தை கூட பெரிதுபடுத்தி விடுவாங்க. அதனால் அவர்களிடம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் பிள்ளைகளுக்கு சிறிது பின்னடைவு ஏற்படுங்க. அதனால் அவர்களுக்கு நீங்கள் பக்கபலமாக இருப்பது அவசியமாகிறது. செய்தொழிலில் அகலக்கால் வைக்க வேண்டாம். மற்றபடி கோவில்களில் நடைபெறக்கூடிய விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட பிணக்குகளை பேசி தீர்த்து கொண்டு உறவுகளை புதுப்பித்துக் கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேல் அதிகாரிகள் சற்று கால தாமதத்துடனே பரிசீலிப்பார்கள். அதனால் பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. மற்றபடி முடிவு சாதகமாகவே உங்களுக்கு அமையும். அப்படிங்கிறதுனால பெரிதளவில் கவலையோ அல்லது பெரிதளவில் பிரச்சனைகளோ உங்களுக்கு வேண்டாம். அதே போல வேலையில் திருப்தி காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள
மேற்கொள்வீங்க. அதனால் உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அனுகூல பலன்கள் கிடைக்க பெற்றாலும் அசதி, மனசோர்வு, உடல் சோர்வு போன்றவை ஏற்படதான் செய்யும். அதனால் வெளியூர் பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வதன் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். தேவையில்லாத உடல் சோர்வு, மனசோர்வு இவை போன்றவை உருவாகாது. அதே போல கிடைக்க வேண்டிய அனுகூல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். அதே மாதிரி சக ஊழியர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க. இதனால் அலுவலகத்தில் உங்களினுடைய அந்தஸ்து ஒரு படி உயர ஆரம்பிச்சிடும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் ஒற்றுமை அதிகரித்து காணப்படலாம். புதிய வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக அமையப்பெறும். சிறிய சிரமங்களுக்கு பிறகே புதிய குத்தகைகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால்நடைகளால் நல்ல லாபம் கிடைக்கப்பெறும். பால் வியாபாரம் நன்றாக நடைபெறும் காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அரசியல்வாதிகள் புதிய முயற்சிகளை செயல்படுத்துவாங்க. மேலிடத்தின் ஆதரவு இருக்கிறதுனால புதிய பதவிகளை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களின் புகழும் செல்வாக்கும் உயர ஆரம்பிச்சிடும். தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவாங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. கலைத்துறையினருக்கு பழைய ஒப்பந்தங்களை முடித்து கொடுக்கறதுல சிரமங்கள் ஏற்படும். இருந்தாலும் கடினமாக நீங்க உழைப்பீங்க. அதே போல் ரசிகர்களினுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அனைத்து விஷயங்களையுமே நன்றாக முடித்து விடுவீங்க. அதே நேரம் கடினமாக உழைக்க வேண்டியும் வரலாம். உங்களின் விடாமுயற்சியை சக கலைஞர்கள் பாராட்டுவாங்க. அவர்களால் சில வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பெண்மணிகள் கணவரால் பாராட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. இதனால் உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையுடன் அதிகரித்து காணப்படும். பிள்ளைகளால் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அவர்களை ஆன்மீகத்திலையும் நீங்கள் ஈடுபடுத்துவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஒரு நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. பெற்றோரினுடைய ஆதரவுடன் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். நண்பர்களும் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் செய்வாங்க. அதே சமயம் இந்த குரு பெயர்ச்சியால் பணம் கையாளும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நன்மையை தரும். எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைகளினுடைய கல்வி பற்றிய கவலையும் இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிச்சிடும். அனைத்து வித துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில இன்பம் உண்டாக பெறும். மனக்குழப்பங்கள் நீங்க பெறும். எதிர்ப்புகள் அகலும். உங்களுடைய பேச்சின் இனிமையால எடுத்த காரியம் கைகூடும். சுப பலன்கள் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உங்களுடைய பேச்சின் இனிமையால் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த காரியத்தை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க. சுப பலன்கள் உண்டாகும் என்றாலும் சின்ன சின்ன இடையூறுகள் வரதான் செய்யும். அதை கண்டு நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இருப்பினும் உங்களுக்கே வெற்றி சுபிக்ஷம் அனைத்துமே உருவாகும். அதே போல் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கலாம். ஆனால் எதுலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியூர் பயணம் செல்லவும் நேரிடலாம். இந்த குரு பெயர்ச்சியால் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக நடைபெறும் அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பார்த்த பண உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டியும் இருக்கலாம். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உறவினர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியும் குறைய ஆரம்பிச்சிடும். குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதே போல் மற்றவர்கள் ஆலோசனைகளை கேட்டு உங்களை நாடியும் வருவாங்க. இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தரும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களையும் உழைப்பீங்க. சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. உங்கள்
திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே போல உங்களுடைய பொறுப்புகள் மாறும். அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேண்டும். மேலிடத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுக்குரிய பரிகாரம்: ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். மனதில் தைரியம் அதிகரிக்கும். சிறப்பு பரிகாரமாக அருகம்புல்லை அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சாத்தி வழிபடுங்க. அனைத்து சுபிக்ஷமும் உண்டாக பெறும்.